குரோம்பேட்டையில் உள்ள ஸ்ரீ விஜய கணபதி ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் மகா கணபதி யாகம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. குரோம்பேட்டை புருஷோத்தம நகரில் ஸ்ரீ விஜய கணபதி ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயம் உள்ளது. இந்த கோவிலில் 23 முதல் 25ஆம் தேதி வரை 3 நாட்கள் மகா கணபதி மூல மந்திர சது லட்ச ஜப ஹோம பெருவிழா நடைபெற்றது. இதற்காக பிரம்மாண்ட யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த யாகத்தில் 8 ஆச்சாரியார்களை கொண்டு 1008 மோதகத்தால் யாகம் செய்தால் வேண்டிய வரன் கிடைக்கும். எனவே ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு லட்சம் ஜபமும் 10,000 ஆபத்தி ஹோமமும் நடைபெற்றது. 3 நாட்களும் யாக பூஜையும் மங்கள இசை மற்றும் வேத பாராயணமும் நடைபெற்றன. கடைசி நாளான இன்று மகாதீப ஆராதனை முடிந்ததும் பகல் 1 மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது. திரளான பொதுமக்கள் யாகத்தில் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. ரூபாய் 9 லட்சம் செலவில் இந்த பிரம்மாண்ட யாகம் நடத்தப்பட்டுள்ளது. யாகத்திற்கான ஏற்பாடுகளை கோவில் அர்ச்சகர் சிவக்குமார், சிவாச்சாரியார் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர்.
Hare
ரூட் நியூஸ் ஞாயிறு தோறும் 40,000 வாசகர்களின் வாசல்களை சென்றடையும் ஒரே உள்ளூர் வார நாளிதழ். உங்களின் வீட்டை வாடகைக்கு விட வேண்டுமா? புதிய பழைய தனி வீடு விற்பனை செய்ய வேண்டுமா? புதிய பழைய அடுக்குமாடி குடியிருப்புகள் விற்க வேண்டுமா? வேலைக்கு ஆட்கள் தேவையா? உங்கள் புதிய நிறுவனங்களின் வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ள GST ரோட் நியூஸில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். கான்டாக்ட் லைன்ல வரணுமா? சரி வாங்க. ஒரு பிளேட் வாங்கி கொடு இந்த வயசாக. சிவா திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜெய விஜய கணபதி மூர்த்திக்கு ஜெய். எல்லாம் வல்ல விஜய கணபதி பெருமானுடைய பரிபூர்ண திருவருளாலே சென்னை மாநகரத்தில் சிட்லப்பாக்கம் அருகே புருஷோத்தமன் நகர் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்திலே ஸ்ரீ விஜயகணபதி மற்றும் லட்சுமி நாராயண பெருமாள் சன்னிதானத்தில் விஜயகணபதி பெருமானுக்கு சதுர்லக்ஷ ஜபஹோமம் என்ற ஒரு வைபவத்தை இன்றைய தினம் சிறப்பான முறையிலே எம்பெருமான் நடத்தி கொடுத்தார். இந்த கலியுகத்திலே விநாயகருடைய வழிபாடு மிகவும் இன்றியமையாதது. இந்து மதத்திலே முழு முதற் கடவுள் விநாயகப் பெருமான். விநாயகரை வழிபடாமல் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அது பலிதமாகாது. அதே விநாயகரை நாம் வணங்கி ஒரு செயலை துவங்குவோமேயானால் அது முற்றிலும் வெற்றியை தரும் என்பதில் சற்றும் ஐயமில்லை. ஆகவே ஆதிசங்கரர் இந்து மதத்தை 6 பாகமாக பிரித்து முதலில் கானாபத்தியம், சைவம், வைணவம், சௌரம், சாக்தம் என்று சண்மத ஸ்தாபனங்கள் இருக்கின்றது. அதிலே முதலில் கானாபத்தியம் என்ற விநாயகப் பெருமானுடைய வழிபாடு முறை. அந்த விநாயகரை 33 தேவதைகளும் அந்த விநாயகப் பெருமான் உள்ளுக்குள் அடக்கமாக இருந்து விநாயகர் ஒருவரை வழிபட்டால் அனைத்து தெய்வத்தையும் வழிபட்ட பயன் என்று வேதாகம நூட்கள் கூறுகிறது. எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த மந்திரத்தை அக்ஷர லட்சம் ஜபிக்க வேண்டும் என்று அக்ஷர லட்ச ஜபத்தொடு என்று முருகன் பாட்டிலே வரும். அதுபோல பஞ்சாட்சரம் என்று சொன்னால் 5 லட்சம் ஜபம் செய்ய வேண்டும்.
மகாவிஷ்ணுவனுடைய அஷ்டாட்சரம் என்றால் 8 லட்சம் ஜபம் செய்ய வேண்டும், காயத்ரி மந்திரத்தை 24 லட்சம் ஜபம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. கணபதி சகஸ்ரநாமத்திலே விநாயகப் பெருமானுடைய மூலமந்திரத்தை 4 லட்சம் ஜபம் செய்ய வேண்டும். அப்படி செய்து ஹோமம் செய்தால் விநாயகப் பெருமான் பிரீத்தி அடைகிறார் என்று கணபதி சகஸ்ரநாமம் பேசுகிறது. சதுர்லட்ச ஜப பிரீதாய நமஹ. அந்த வழிபாட்டிலே சதுர்லட்ச ஜபஹோமம் செய்ய வேண்டும் என்று நமது திருக்கோயில் நிர்வாகமும் ஆலய அர்ச்சகரான சிவகுமார சிவாச்சாரியாரும் பன்னெடுங்காலமாக முயற்சி செய்து இந்த குரோதி ஆண்டிலே இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி, ஆனி மாத சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு செவ்வாய்க்கிழமையிலே வரக்கூடிய சதுர்த்தி மிகவும் விசேஷம். கிருஷ்ணபக்ஷ அங்காரக சதுர்த்தி, கிருஷ்ண அங்காரக சதுர்த்தி என்று கூறுவார்கள். அப்பேற்பட்ட நன்னாளில் இந்த யாகத்தை நடத்தி கொள்ள வேண்டும் என்று விஜயகணபதி பெருமான் திருவுளம் பற்ற அனைத்து சுமார் 60க்கும் மேற்பட்ட வேத பிராமண சிவாச்சாரியர்கள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய அளவிலே இந்த சதுர்லட்ச ஜபஹோமத்தை செய்துள்ளார்கள். இந்த யாகம் செய்தால் யோகம் வரும். அனைவரும் மகரிஷிகள் எல்லாம் யாகம் செய்து நாட்டிற்கு நலங்களையும் வளங்களையும் பெற்றார்கள். யாகம் செய்தால்தான் மழை பொழியும், மழை பொழிந்தால்தான் விவசாயம் செழிக்கும், விவசாயம் செழித்தால் மக்கள் வாழ்வு மேன்மையடையும். ஆகவே மூர்த்தி சாநித்தியம், ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப ஜபம் செய்வதாலே அந்த மூர்த்தியினுடைய பரிபூர்ண திருவருளை பெறுகிறோம் என்பது அறவழி நூட்கள் கூறுகிறது. அப்பேற்பட்ட வகையிலே புரசரண கிரமம் என்ற நிலையில் 4 லட்சம் ஜபமும், 4 லட்சத்தில் 10ல் ஒரு பங்கு 40,000 ஹோமமும், அந்த 40,000 ஹோமத்தில் 10ல் ஒரு பங்கு 4,000 முறை தர்ப்பணமும், அடுத்தபடியாக அதே மூலமந்திரத்தாலே தர்ப்பணத்தில் 10ல் ஒரு பங்கு மார்ஜனம் என்று 400 முறை பால் கலந்த நீராலே இறைவனுக்கு மார்ஜனம் செய்து 40 பிராமணர்களுக்கு பிராமண போஜனம் செய்தால் ஒரு புரசரண கிரமம் என்று சொல்வார்கள். அந்த முறைப்படி சதுர்லட்ச 4 லட்சம் ஜபமும், 40,000 ஹோமமும், அதற்கு பிறகு 4,000 முறை தர்ப்பணமும், 400 முறை மார்ஜனமும், 40 பேருக்கு பிராமண போஜனமும் செய்து சுமார் 60க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியர்கள் பிராமணர்கள் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை நடத்தினார்கள். அதிலே முக்கிய பெரும்பங்கு நமது ஆலய அர்ச்சகர் சிவகுமார சிவாச்சாரியார் மற்றும் ஆலய தலைவர், நிர்வாகிகள், செக்ரட்டரி மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் ஒத்துழைத்து இந்த உள்ளூரிலே இருக்கின்ற வேத பிராமணர்களும் ஜபத்தில் பங்கு கொண்டு செங்கல்பட்டு வேத சிவாகம பாடசாலையிலிருந்து பிரதாப்ஜி என்று சொல்லக்கூடிய அவர்கள் மாணாக்கள் சுமார் ஒரு 25 மாணவர்கள் 3 நாட்கள் இங்கே தங்கி இருந்து வழிபாட்டினை செய்துள்ளார்கள். விநாயகரை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ, அந்த யாகத்தில் கலந்து கொள்கிறார்களோ அவருக்கு வாழ்க்கையிலே எப்பொழுதும் வெற்றி அடைவார்கள். சகல நலன்களையும் விநாயகப் பெருமான் நல்குவார். அஷ்டத்ரவ்ய ஹவிப்ரியாய நமஹ என்று மோதகம் என்று சொல்லக்கூடிய கொழுக்கட்டை, அவள், சத்துமாவு, நெல் பொரி, அருகம்பில், நெய், திரிமதுரம் போன்ற அஷ்டத்ரவிய வகைகளினாலே கொப்பரை தேங்காய், கரும்பு துண்டு ஆகிய விசேஷ விநாயகப் பெருமானுக்கே உரித்தான பட்சணங்கள், பலகார வகைகள் அனைத்தும் மடி ஆச்சாரமாக செய்து மிகப்பெரிய இந்த யாக குண்டத்திலே 3 தினங்களாக 4 வேளையாக இந்த பூஜையாகப்பட்டது, யாகமாகப்பட்டது சிறப்பான முறையிலே நடந்தேறியது. இப்பகுதி வாழ் மக்கள் அனைவரும் புண்ணியம் பெற்றவர்கள். இந்த யாகத்தில் முதலிலே நமது திருக்கோயிலில் இந்த சதுர்லட்ச ஜபஹோமம் நடைபெறுவது சிறப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் விஜயகணபதி பெருமான் சன்னிதானத்திற்கு வந்து விநாயகரை தரிசித்து சதுர்லட்ச ஜபஹோம தீர்த்த ரட்சை பிரசாதம் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் வருக, வேழமுகன் திருவருள் பெருக. திருச்சிற்றம்பலம். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.